Praise the Lord, hallelujah. You're most welcome to the Covenant of the Day. உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Today is 15th May 2025 and a Thursday. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை பார்ப்போமா? அவர் நல்லவராக இருக்கிறார். அது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 Corinthians chapter 13 verse 8. For we can do nothing against the truth, but for the truth. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். You should know, I should understand what is mean truth. சத்தியம் என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டால்தான் அப்பொழுதுதான் அதனுடைய உண்மைகளை நீ காண முடியும். இங்கே பவுல் சொல்றார், சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யக்கூடாமல். இயேசுநாதருக்கு விரோதம், சத்தியனா இயேசு, ஐ எம் த ட்ரூத் இயேசாமி சொன்னார்ல, அவரை குறித்தான காரியங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அப்போஸ்தலர்களை தவறாக பேச ஆரம்பிக்கிறார்கள், பவுலை தவறாக பேசுகிறார்கள், ஊழியக்காரர்களை தப்பா சொல்லுகிறார்கள். அப்ப அதுதான் பவுல் சொல்றாரு, ஐயா சத்தியத்துக்கு விரோதமா நாங்க ஒன்றும் செய்யக்கூடாமல் இயேசுநாதருக்கு விரோதமாக, அவர்தான் சத்தியம், அவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாமல். ஆனால் சத்தியத்திற்கு ஏற்றதே நாங்கள் செய்கிறோம், சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அப்படின்னா சத்தியத்திற்கு மட்டும் நாங்கள் கட்டுப்பட்டு, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சத்தியத்தை மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். For we can do nothing against the truth, but for the truth, for the Jesus Christ. அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இனி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபையா இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே மாறாக வேண்டும். அவர்தான் எல்லாமாக இருக்க வேண்டும். அவருக்கு விரோதமாக செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்வாங்குறோம்னா நீ இயேசுவுக்கு விரோதமாக போகிறாய் என்பது தானே பொருள், நம்ம தானே. அப்ப எங்க பவுல் சொல்றாரு, ஆவியானவர் மூலம் சத்தியத்துக்கு விரோதமா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஏன்னா சத்தியம்தான் இயேசு. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒப்புக்கொடு. நீ எதிர்மறையான காரியங்களை செய்வாயானால், எதிர்ப்புகளை தெரிவிப்பாயானால், அது இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு விரோதமாக இருக்கிறதா என்று யோசித்து பார். If I against to build the kingdom of God, your ideology, your thinking, you have to examine that, you must focus on Christ, because Christ is the truth. அவர்தான் சத்தியம் என்பதனாலே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. நிறைய சமயம் அந்த உலகத்தின் காரியங்களை நாம் கொண்டு வந்து விடுவதனாலே அருமையானவர்களே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், பின்வாங்கி போய் விடுகிறோம், தவறி விடுகிறோம். சத்தியம் இயேசுநாதர், அந்த சத்தியம்தான் நமக்கு அனுகூலம். அதை மீறி நம் வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஆவியானவரே நீர் பலப்படுத்தி ஞானத்தை கொடுத்து உங்களுடைய வார்த்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். He is the truth. Take care and God bless.